பர்னபாஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். பர்னபாஸ் என்று சொன்னாலே அவன் ஆறுதலின் மகன் என்று ஒரு பெயர் அர்த்தம் உண்டு. கடந்த நாட்களிலும் கூட நான் இன்னொரு அர்த்தத்தை பார்க்க நேரிட்டது. பர்னபாஸ் என்று சொன்னால் இணைப்பு கோடு. சீசர்களுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு இணைப்பு கோடாய் செயல்பட்டவர் யார் என்று சொன்னால் பர்னபாஸ். சீசர்கள் பவுலை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே சில தடைகள் காணப்பட்டதாக இருந்ததுனால இந்த பர்னபா என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த பர்னபா பவுலும் சீசர்களுக்கும் இடையில ஒரு இணக்கத்தை, சுணக்கம் இருந்த இடத்துல ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணதாக பார்க்கிறோம். ஆம் பிரியமுள்ள தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட தேவ ராஜ்யத்திற்கும் தேவனுடைய சபைக்கும் ஒரு இணைப்பு கோடாய் செயல்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு இணைப்பு கோடாக, ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு கோடாக, சபைக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு இணைப்பு கோடாக, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஒரு போதகர்களுக்கு ஒரு இணைப்பு கோடாக, உங்களுடைய கிராமத்திற்கும் திருச்சபைக்கு ஒரு இணைப்பு கோடாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமுள்ள தேவ ஜனமே, ஒரு சபையில நீங்க இருக்க வேண்டிய நீங்கள் மாத்திரமே சத்தியத்தை பெற்றுக்கொண்டு, விடுதலை பெற்றுக்கொண்டு, நீங்கள் மாத்திரமே ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்படல. ஒரு ஆத்தும பாரம் உங்களுக்கு தேவை. நீங்க ஒரு திருச்சபைக்குள்ள துண்டிப்பு கோடாக இல்லாதபடிக்கு ஒரு இணைப்பு கோடாக இருக்கும்படியாக இந்த கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த கடைசி கால ஊழியத்துல நீங்கள் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் ஒரு இணைப்பு கோடா இருக்கணும் தவிர, சபைக்கும் அநேக ஆத்துமாக்களுக்கும் ஒரு இணைப்பு கோடா இருக்க வேண்டியதை தவிர நீங்கள் ஒரு துண்டிப்பு கோடாய் மாறிவிடக் கூடாது. இன்னைக்கு சபைகள் அநேக உறவுகளை பிசாசானவன் தான் துண்டிக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான். திருச்சபைக்குள்ள இன்றைக்கு ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் ஆவிக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கும் மிக பாலமாக போதகர் இருக்கிறது போல, நீங்களும் நானும் எந்த திருச்சபையில இருக்கிறோமோ அந்த திருச்சபைக்கு ஒரு இணைப்பு கோடாக, ஒரு பாலமாக நீங்க செயல்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அவர் இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த சபையை இன்னைக்கு அநேகர் துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக சபையை விட்டு பிரிந்து பிசாசன பாதாளத்துக்கு நேராக ஜனங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறான். என் அருமை தேவ ஜனமே, தயவு செய்து சொல்றேன், நீங்கள் ஒரு இணைப்பு கோடாக, ஒரு பர்னபாஸ் எப்படி பவுலை புரிந்து கொள்ளாத பவுலை புரிந்து கொள்வதற்கும் அவனை ஏற்றுக்கொள்வதற்கும் சீசர்கள் முன் வராத போது அவன் எப்படி இணைப்பு கூட செயல்பட்டானோ, நீங்கள் ஊழியரை குறித்து புரிந்து கொள்ளாத ஜனங்கள் மத்தியில் ஊழியங்களை குறித்து மற்றவர்களை போல் நீங்களும் தவறாய் புரணி பேசாதபடிக்கு நீங்கள் ஒரு இணைப்பு கூடாக செயல்படுங்கள். நீங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். தேவ ராஜ்யத்திற்கு நீ கர்த்தரால் பயன்படுகிற பாத்திரங்களாய் மாறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை பார்க்க முடியாது. தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் அநேகருக்கு இணைப்பு கூட இருப்பேன்னு தவிர ஒரு துண்டிக்கிற உறவை துண்டிக்கிறவளாய் அல்ல. தேவ ராஜ்யத்திற்கும் சபைக்கு ஒரு இணைப்பு கூட ஒரு பாலமாக நான் செயல்படுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க தேவ ஜனம்.